தலைப்புச் செய்திகள். ஆவடி கன்னடபாளையம் நாசரத் பள்ளி மாணவர்கள் கலந்து கொண்ட ஸ்பெல் பி தேர்வு. இது நம்ம ஆவடி குழுமம் சார்பில் தொடங்கப்பட்ட 10 மகளிர் குழுக்கள். விளையாட்டு போட்டிகளில் நஸ்ரத் பள்ளி மாணவர்களின் சாதனைகள். ஆரஞ்சு தினத்தை கொண்டாடிய தி நாசரத் அகாடமி பள்ளி மழலையர்கள். ஆவடி காமராசர் நகர் தி நாசரத் அகாடமி மாணவர்கள் கொண்டாடிய ஃப்ரூட்ஸ் டே. ஆவடி காமராசர் நகர் நஸ்ரத் மழலையர் மற்றும் தொடக்கப்பள்ளியில் மாணவர்களுக்கு திறக்கப்பட்ட விளையாட்டு மைதானம். ஆவடி காமராசர் நகர் நஸ்ரத் பள்ளி மாணவர்களுக்கு நடைபெற்ற தனிப்பாடல் போட்டி. நஸ்ரத் பள்ளி மாணவர்கள் மேற்கொண்ட இன்பச் சுற்றுலா. ஆவடி கோயில் பதாகை தி நாசரத் அகாடமி மாணவர்களுக்கு நடைபெற்ற ஆலோசனை கூட்டம். இனி விரிவான செய்திகள். ஆவடி கன்னடபாளையம் நாசரத் பள்ளி மாணவர்கள் கலந்து கொண்ட ஸ்பெல் பி தேர்வு. ஆவடி கன்னடபாளையம் நாசரத் மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியில் 30/1/2024 அன்று செவ்வாய்க்கிழமை காலை 9 மணி அளவில் நடைபெற்ற மாவட்ட அளவிலான ஸ்பெல் பி தேர்வில் கலந்து கொண்டு வெற்றி பெற்ற எம் பள்ளி மாணவ செல்வங்களுக்கு பள்ளி முதல்வர் ஜெயந்தா வில்சன் அவர்கள் சான்றிதழ்கள் வழங்கி கௌரவித்தார். மேலும் மாவட்ட அளவில் தேர்ச்சி பெற்ற மாணவ செல்வங்கள் பலர் மாநில அளவிலான போட்டித் தேர்வுக்கு தேர்ச்சி பெற்றனர். அந்த மாணவ செல்வங்களுக்கு நாசரத் கல்வி குழுமத்தின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவிக்கிறோம். இது நம்ம ஆவடி குழுமம் சார்பில் தொடங்கப்பட்ட 10 மகளிர் குழுக்கள். இது நம்ம ஆவடி குழுமம் சார்பில் 10 மகளிர் குழுக்கள் தொடங்கப்பட்டுள்ளன. கடந்த 2019ஆம் ஆண்டில் தொடங்கப்பட்ட இது நம்ம ஆவடி குழுமம் 4 ஆண்டுகளாக கல்வி, தூய்மை, சுகாதாரம், பெண்கள் மேம்பாடு உள்ளிட்டவற்றில் சிறப்பாக பணியாற்றி வருகிறது. மேலும் 3 ஆண்டுகளில் 350 பெண்களை, குறிப்பாக கைம்பெண்கள், மாற்றுத்திறனாளிகள் மற்றும் ஆதரவற்ற பெண்களுக்கு தையல் பயிற்சி அளித்ததன் மூலம் சுமார் 40% பெண்கள் சுற்றுப்புற கார்மெண்ட் கம்பெனியில் வேலைவாய்ப்பு பெற்று வாழ்க்கை தரத்தை உயர்த்தியுள்ளனர். மேலும் 10% பெண்கள் சுயதொழில்கள் தொடங்கியுள்ளனர். இவர்கள் தவிர 45 பெண்கள் நாசரத் கல்லூரி வளாகத்தில் உள்ள ஆடை தயாரிப்பு அலகில் பணியாற்றுகின்றனர். இதன் தொடர்ச்சியாக பல்வேறு மகளிர்களின் பெயர்களில் 10 சுய உதவி குழுக்கள் தொடங்கப்பட்டுள்ளன. ஒவ்வொரு குழுவிலும் 2 முதல் 15 உறுப்பினர்கள் உள்ளனர். குழுவின் செயல்பாடுகள் மற்றும் கட்டமைப்புகள் குறித்து விளக்கப்பட்டு அதனை நிர்வகிக்க தேவையான பிரதிநிதிகளும் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளனர். தொழில் தொடங்க தேவையான மானியமும் மற்றும் முதலீடுகளை இது நம்ம ஆவடி குழுமம் வங்கி மூலமும் வேறு சில தொண்டு நிறுவனங்கள் மூலமும் பெற்றுத்தர திட்டமிட்டுள்ளனர். சிறு தொழில்கள் தொடங்கி தேவையான தொழில்நுட்ப பயிற்சி, உபகரணங்கள் வழங்குதல், தயாரிப்பு பொருட்களை சந்தைப்படுத்துதல் ஆகியவற்றை குழுவின் முக்கிய அம்சமாகும். தொடக்க விழாவில் நாசரத் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியின் முதல்வர் டாக்டர் மேரி ஏஞ்சலின் பெண்கள் சுய உதவி குழுவின் முக்கியத்துவத்தை குறித்து பேசினார். இது நம்ம ஆவடியின் ட்ரஸ்ட் தலைவர் திரு ஏஎன் என்ரிமாரிஸ் அவர்கள் சுய உதவி குழுவின் நோக்கத்தை விரிவாக எடுத்து கூறினார். இந்த நிகழ்ச்சியில் பாலசுப்ரமணியன், செல்வராஜ், அஸ்வின் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். விளையாட்டு போட்டிகளில் நஸ்ரத் பள்ளி மாணவர்களின் சாதனைகள். வெற்றி பயணத்தை நோக்கி வீரநடையிட்டு கொண்டிருக்கும் எங்கள் நாசரத் மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி மாணவ மாணவிகளின் சாதனைகள். ஜெயமோ கர்த்தரால் வரும் என்ற வசனத்திற்கேற்ப எம் பள்ளி மாணவ மாணவிகள் விளையாட்டு, யோகா, நடனம், கிக் பாக்ஸிங் போன்ற கலைகள் மாவட்டம், மாநிலம், தேசிய அளவிலான சாதனைகள்
பல நிகழ்த்தி சாதனை புரிந்துள்ளனர். ஆயக்கலைகள் 64, நடனக்கலையும் 1. இதில் எம். ஜீவஹரிணி, ஆர். ஹரிணி 1ஆம் வகுப்பு மாணவர்கள் தங்களது தனித்திறமைகளை வெளிப்படுத்தி ஃபர்ஸ்ட் கிளாஸ், டிஸ்டிங்ஷன் மற்றும் கேஷ் ரிவார்ட் பெற்று பள்ளி அளவிலான போட்டியில் தங்கள் முத்திரையை பதித்துள்ளனர். 6ஆம் வகுப்பு பயிலும் ஆர். அனிஷா, வி. மோக்ஷிதா, ஆர். பூஷன் ஆகிய மாணவ மாணவிகள் கேலோ இந்தியா யோகா போட்டியில் 2ஆம் பரிசு பெற்று சாதனை படைத்துள்ளனர். மாவட்ட அளவிலான யோகா போட்டியில் எஸ். ரிஷிவரன் 7ஆம் வகுப்பு மாணவன் வெற்றி பெற்றதோடு சாம்பியனாக சாதனை படைத்துள்ளான். தேசிய அளவில் நியூடெல்லியில் நடைபெற்ற கிக் பாக்ஸிங் டோர்னமெண்ட்டில் 7ஆம் வகுப்பு மாணவி திவ்யஸ்ரீ 2 தங்கப் பதக்கத்தையும் 1 வெள்ளிப் பதக்கத்தையும் பெற்றுள்ளார். மாணவி ஜீவிதா 1 தங்கப் பதக்கத்தையும் 2 வெள்ளிப் பதக்கத்தையும் பெற்று சாதனை படைத்துள்ளனர். ஆரஞ்சு தினத்தை கொண்டாடிய தி நாசரத் அகாடமி பள்ளி மழலையர்கள். வண்ணங்கள் இயற்கையின் புன்னகை என்பதை உணர்த்தும் வகையில் கடந்த 16/2/2024 அன்று வெள்ளிக்கிழமை ஆரஞ்சு வண்ண தினம் தி நாசரத் அகாடமியில் மிகுந்த ஆர்வத்துடன் மழலையர்கள் பிரிவில் கொண்டாடப்பட்டது. அன்று மழலையர் பிரிவில் காணப்படும் அனைத்து குழந்தைகளும் ஆசிரியர்களும் ஆரஞ்சு நிறத்தில் ஆடை அணிந்து வந்திருந்தனர். வகுப்பறை முழுவதும் ஆரஞ்சு நிறத்தில் காணப்படும் பொருட்கள், செயல்பாடுகள் தாங்கிய வரைபடங்கள், பலூன்கள், விளையாட்டுப் பொருட்கள், விலங்குகள், மலர் தோரணங்களால் அலங்கரிக்கப்பட்ட வாயில்கள் போன்றவை அனைவர் உள்ளங்களையும் உற்சாகத்தில் அன்று ஆழ்த்தியது. மேலும் மழலையர்கள் ஆரஞ்சு நிறத்தினை கருப்பொருளாக கொண்டு பல வகுப்பறை செயல்பாடுகளை செய்து அதனை பற்றிய சுவாரஸ்யமான விஷயங்களை கற்றுக்கொண்டனர். ஆரஞ்சு நிறத்தில் காணப்படும் பந்துகள், சாமந்தி பூக்கள், பொம்மைகளை எங்கள் மலர் மாணவ மொட்டுகள் கொண்டு வந்தனர். ஆரஞ்சு நிறத்தில் காணப்படும் மலரும் மாலைகளை ஏந்திய எங்கள் மழலையர்கள் பள்ளி முழுவதும் உலா வந்து அன்று அனைத்து ஆசிரியர்களையும் கைகுலுக்கி விடைபெற்று சென்றனர். ஆவடி காமராசர் நகர் தி நாசரத் அகாடமி மாணவர்கள் கொண்டாடிய ஃப்ரூட்ஸ் டே. ஆவடி காமராசர் நகர் நாசரத் அகாடமி பள்ளியில் ப்ரீகேஜி முதல் யூகேஜி மாணவர்களுக்கு ஃப்ரூட்ஸ் டே கொண்டாடப்பட்டது. கடந்த 16/2/2024 அன்று கேஜி மழலையர்கள் பழங்களின் வேடமிட்டு பழங்களின் நிறம், அதன் நன்மைகள், வடிவங்கள் பற்றி சொற்பொழிவாற்றினர். பள்ளியின் முதல்வர் திருமதி ஷீலா மங்கலம் மற்றும் ஒருங்கிணைப்பாளர் திருமதி ஸ்டெல்லா ஜேம்ஸ் அவர்கள் மாணவர்களின் சொற்பொழிவை பாராட்டி கைகுலுக்கி ஊக்குவித்தனர். மேலும் கேஜி ஆசிரியர்கள் வகுப்பறையில் ஒவ்வொரு பழங்களாக காண்பித்து அதன் வடிவம், நிறம், விதைகளின் வகைகள், பழங்களின் சுவைகள், அதில் உள்ள வைட்டமின்கள் மற்றும் நன்மைகளை மாணவர்களுக்கு விளக்கினர். ஆசிரியர்கள் ஃப்ரூட் சாலட் செய்து கொடுக்க மாணவ செல்வங்கள் சக மாணவர்களுடன் ஃப்ரூட் சாலடை உண்டு மகிழ்ந்தனர். ஆவடி காமராசர் நகர் நசரத் மழலையர் மற்றும் தொடக்கப்பள்ளியில் மாணவர்களுக்கு திறக்கப்பட்ட விளையாட்டு மைதானம். 20/2/2024 அன்று நமது காமராசர் நகரில் அமைந்துள்ள நாசரத் மழலையர் மற்றும் தொடக்கப்பள்ளியில் மழலையர்களுக்கான பிளே ஏரியா அமைக்கப்பட்டது. பள்ளியின் தலைமை ஆசிரியை திருமதி டோரா ஜெபகுமார் அவர்கள் வேதம் வாசிக்க, பள்ளியின் பாடக குழுவினர் பாடல்கள் பாட, அருட்தந்தை திரு ஜெயராஜ் ஐயா அவர்கள் வருகை தந்து செய்தி மற்றும் பிள்ளைகளின் பாதுகாப்பிற்காக ஜபத்தை ஏறெடுத்து சிறுவர்களுக்கான விளையாட்டு மைதானத்தை துவக்கி வைத்தார். எம் பள்ளி மழலையர்கள் மிகவும் ஆனந்தமாக விளையாடி தங்கள் மகிழ்ச்சியையும் குதூகலத்தையும் வெளிப்படுத்தியது காண்போர் கண்களுக்கு இன்பமாய் அமைந்தது.
ஆவடி காமராசர் நகர் நஸ்ரத் பள்ளி மாணவர்களுக்கு நடைபெற்ற தனிப்பாடல் போட்டி. கடந்த 17/2/2024 அன்று நாசரத் மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியில் CCA புரோகிராமில் சோலோ சிங்கிங் காம்படிஷன் மிக நேர்த்தியாக நடைபெற்றது. குறிக்கோள் தனித்திறமை, தன்னம்பிக்கை, தன்னடக்கம், மனிதநேயம் ஆகியவற்றை வெளிக்கொணரும் சோலோ சிங்கிங் மாணவ மாணவிகளின் தனித்திறமையை வெளிப்படுத்தியது. இந்த இன்னிசை நிகழ்ச்சியில் மாணவ மாணவியர் ஆர்வத்துடன் பங்கேற்று தங்கள் குரல் வளத்தை வெளிக்கொணர்ந்ததை பாராட்டி பள்ளி முதல்வர் திருமதி லதா ரஞ்சித் சிங் மாணவ மாணவியர்களுக்கு பரிசுகள் வழங்கி உற்சாகப்படுத்தினார். சோலோ சிங்கிங் குறித்து முதல்வர் மிகச் சிறப்பாக மாணவர்களுக்கு அறிவுறுத்தி அவர்களை பங்கேற்க வைத்தார். எந்த நிலையிலும் மறக்க முடியாத ஆழ்ந்த கருத்துகளையும் கொள்கைகளையும் பாடல்கள் மூலம் வெளிப்படுத்திய ரூபி, எமரால்ட், டோபாஸ், சஃபயர் ஹவுஸ் மாணவ மாணவிகள், அதன் பொறுப்பாளர்கள், நடுவர்கள், ஆசிரியர்களுக்கு நன்றி கூற நிகழ்ச்சி முத்தாய்ப்பாய் அமைந்தது என பள்ளி முதல்வர் நிகழ்ச்சியை நிறைவு செய்தார். நஸ்ரத் பள்ளி மாணவர்கள் மேற்கொண்ட இன்பச் சுற்றுலா. ஆவடி கன்னடபாளையம் நாசரத் மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி 1ஆம் வகுப்பு முதல் 5ஆம் வகுப்பு வரை பயிலும் மாணவர்கள் புதன்கிழமை பூந்தமல்லி அருகில் உள்ள குயின்ஸ்லாந்து கேளிக்கை பூங்காவிற்கு சென்றனர். 6ஆம் வகுப்பு முதல் 8ஆம் வகுப்பு வரை பயிலும் மாணவர்கள் சனிக்கிழமை சென்னையில் உள்ள VGP யூனிவர்சல் கிங்டம் கேளிக்கை பூங்காவிற்கு இன்பச் சுற்றுலா சென்றனர். எம் பள்ளியில் பயிலும் மாணவர்களுக்கு கல்வி மட்டும் போதிக்காமல் பன்முக திறன்களை வளர்க்கும் விதமாக விளையாட்டு, கலை நிகழ்ச்சிகள் மூலமாகவும் மாணவர்களை ஊக்கப்படுத்தி வருகிறோம். அதன் ஒரு பகுதியாக மாணவர்களிடம் இருக்கும் மன அழுத்தத்தை நீக்கி தேர்வுக்கு தயாராகும் வண்ணம் இந்த இன்பச் சுற்றுலா பெரும் உதவியாக இருந்தது. இந்த இன்பச் சுற்றுலாவிற்கு அனுமதி அளித்த எம் பள்ளி முதல்வர் ஜெயந்தா வில்சன் அவர்களுக்கு எம் மாணவர்கள் நன்றியையும் பாராட்டினையும் தெரிவித்தனர். பள்ளி பருவத்தில் பள்ளி சுற்றுலா இன்பச் சுற்றுலாவாகும். வாழ்வில் என்றும் மறக்க முடியாத அங்கமாக திகழும். அதிலும் நாசரத் பள்ளியில் இன்பச் சுற்றுலா என்றாலே இனிமைதான். மனதில் என்றும் நீங்கா நினைவுகளோடு, மறக்க முடியாத அனுபவங்களோடு திரளாக வரும் மாணவ செல்வங்கள் இன்பச் சுற்றுலாவுக்கு பள்ளி நிர்வாகம் அன்பும் அக்கறையும் வெளிப்படுத்தும் விதமாக பேருந்து மூலம் அழைத்துச் சென்று பாதுகாப்பை உறுதி செய்து வருகின்றனர். கடந்த 20/2/2024 அன்று 9ஆம் வகுப்பு மாணவிகளின் கல்வி சுற்றுலாவை பள்ளி முதல்வர் திருமதி லதா ரஞ்சித் சிங் தொடங்கி வைத்து ஆசியும் அறிவுரையும் கூறி வழியனுப்பி வைத்தார். LKG முதல் 11ஆம் வகுப்பு வரை உள்ள மாணவ மாணவிகள் இன்பச் சுற்றுலாவாக குயின்ஸ்லாந்து அம்யூஸ்மெண்ட் பார்க் சென்று வருகின்றனர். பெற்றோர்களும் நிறைந்த மனதுடன் பள்ளி நிர்வாகத்திற்கு தங்கள் நன்றியை தெரிவித்து ஒத்துழைப்பையும் நல்கி வருகின்றனர். ஆவடி கோவில் பதாகை தி நாசரத் அகாடமி மாணவர்களுக்கு நடைபெற்ற ஆலோசனை கூட்டம். கடந்த 14/2/2024 புதன்கிழமை அன்று தி நாசரத் அகாடமியில் வேத ஒன்றிய கூட்டம் நடைபெற்றது. அவ்வேத ஒன்றிய கூட்டத்திற்கு சிறப்பு விருந்தினராக தென்கொரியாவில் இருந்து போதகர் திரு ஷைன் ஹிலி மற்றும் அவரது துணைவியாரான திருமதி பார்க்லி அவர்களை நம் பள்ளியின் செயலாளர் அழைத்து வந்தார். சிறப்பு விருந்தினர்களுக்கு பள்ளியின் முதல்வர் திருமதி ஸ்டெல்லா ஜூலியட் அவர்கள் சிறப்பு வரவேற்புரையை வழங்கினார். தேர்வை எதிர்கொள்ளும் மாணவர்களுக்கிடையே காணப்படும் மன அழுத்தத்தை போக்க பல பயனுள்ள கருத்துக்களை வழங்கி விடைபெற்றனர். கடந்த 17/2/2024 சனிக்கிழமை அன்று தி நாசரத் அகாடமி பள்ளியில் 10-12ஆம் வகுப்பை சார்ந்த மாணவர்களுக்கான ஹால் டிக்கெட் வழங்குதல் மற்றும் தேர்வை எதிர்கொள்வதற்கான ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. ஆசி வழங்கி ஆலோசனை வழங்க ஆவடி ACA சபையின் போதகர் திரு ஜோயல் தாமஸ் அவர்கள் அழைக்கப்பட்டிருந்தார். ஆராதனை பாடலுடன் கூட்டம் தொடங்கப்பட்டது. அதன் பின் ஒவ்வொரு 10-12ஆம் வகுப்பை கையாளும் ஆசிரியர்கள் அனைவரும் மாணவர்களை ஊக்குவிக்கும் விதமாக உரையாடினர். அதனைத் தொடர்ந்து போதகர் ஜோயல் தாமஸ் அவர்கள்
தான் மாணவனாக இருக்கும்போது எதிர்கொண்ட சவால்களை குறித்தும் நேர வேளாண்மையை எவ்வாறு கையாள்வது என்பதை குறித்தும் மாணவர்களின் மன ஓட்டத்தை புரிந்து கொண்டு இயல்பாக பேசிய விதம் மாணவர்களின் தன்னம்பிக்கையை மேலும் வலுவூட்டியதாக காணப்பட்டது. அதனைத் தொடர்ந்து அனைத்து மாணவர்களின் ஹால் டிக்கெட் மீது தன் கைகளை வைத்து ஜபித்து ஆசி வழங்கினார். இறுதியில் அனைத்து மாணவர்களும் மதிய உணவு வழங்கப்பட்டு மாணவர்கள் அனைவரும் முழு நிறைவுடன் விடைபெற்றனர். இத்துடன் செய்திகள் முடிவடைகின்றன. மேலும் செய்திகளை அறிந்து கொள்ள ட்ரூலி நசரத் நியூஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது வினிஷா சுரேஷ். நன்றி, வணக்கம்.